டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2024. இது குருசாமி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா. இந்த இடத்தில்தான் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிறேன். எதற்காக என்றால், ஒரு காணொளி செய்ய வேண்டும் என்பதற்காக. என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம். அதற்காகத்தான். நமக்கு இந்த காலம் என்றால் அது கடந்து போய்கொண்டே இருக்கும். சக்கரம் போல காலம். இறந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம், இந்த 3 காலம்தான். இப்பொழுது நான் இந்த கடந்த காலம் அல்லது இறந்த காலம் பற்றித்தான் நான் இப்பொழுது பேசப்போகிறேன். எதை பற்றி என்றால், கற்காலம். கற்காலம் என்பது மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். அவன் முதலில் கல்லால் செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தினான். அந்த காலம்தான் கற்காலம். அதற்கு பிறகு உலோக காலம், வெண்கல காலம் என்று சொல்வார்கள். அதன் பிறகு இரும்பு காலம். நமது தமிழ்நாட்டிலே இரும்பை கண்டுபிடித்தார்கள். அது நமக்கு எப்படி தெரிய வருகிறது என்றால், கீழடி நாகரிகத்தில் தோண்டி எடுத்த பொழுதுதான் அங்கே இரும்பு பதிவுகள் இருப்பதை, பாறைகள் இருப்பதை தெரிந்து கொண்டார்கள். பகுப்பாய்வின் மூலம்தான் தெரிந்தார்கள். அது இரும்பு காலம். இரும்பு காலத்தில் நமது தமிழர்கள் சிறப்பாக இருந்திருக்கிறார்கள். அது ஒரு புறம். அடுத்தபடியாக இந்த நவீன காலம். இப்பொழுது 2024. கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா, அதாவது கிமு, கிறிஸ்து இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பு 4000 BC. அதுதான் ஒரு பழமையான நாகரிகம். அங்கேதான் அது அந்த தொங்கும் தோட்டம் என்று சொல்வார்கள். அந்த இடத்தில்தான் சுமேரிய நாகரிகம் என்று சொல்வார்கள். சுமேரியர்கள் அந்த ஈரான், ஈராக்கு, அந்த மத்திய கிழக்கு ஆசியா என்று சொல்லலாம். அங்கேதான் இப்பொழுது அந்த போரெல்லாம் நடக்கிறது அல்லவா, அந்த இடம்தான். இஸ்ரேல், பாகிஸ்தான், லெபனான், அந்த பகுதி தான். அதற்கு பிறகு 3000 BC என்பது சிந்து சமவெளி நாகரிகம். அது தமிழர்களுடைய நாகரிகம். திராவிட நாகரிகம் என்று சொல்லலாம், தமிழர் நாகரிகம் என்று சொல்லலாம், சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லலாம். ஏனென்றால் சிந்து சமவெளியில் வாழ்ந்தது. இன்றளவும் இந்த அகழ்வாராய்ச்சி மூலம் நமக்கு தெரிய வருகிறது. அதை பற்றி 19ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு தெரிய வந்தது. அதற்கு முன்படி தெரியாது. அது உறவு இருக்கட்டும். அடுத்தபடியாக கீழடி நாகரிகம். கீழடி நாகரிகம் என்பது இன்றைய தேதியிலிருந்து 2600, அதாவது 6ஆம் நூற்றாண்டு என்று சொல்லலாம். அப்பொழுது தான் இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணார்கள். அதுவும் இப்பொழுது தான், ஒரு 50 வருடங்களுக்கு குறைவாகத்தான். அப்பொழுதுதான் நமக்கு தெரிய வருகிறது, சிந்து சமவெளி நாகரிகமும் கீழடி நாகரிகமும் ஒத்துப்போவது என்று பல ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியுள்ளார்கள். அதில் அரியலூர் என்ற இடத்தில் அந்த ஒரு முட்டை போல இருந்தது. பெரிய பெரிய முட்டைகள் இருந்தது. அந்த முட்டைகள் என்னவென்று கல்லாக மாறிவிட்டது அரியலூரில். அதுதான் அந்த பெரிய பறவை ஒன்று இருக்கும் அல்லவா, டைனோசர், அதனுடைய முட்டைகள் என்று தெரிய வந்தது. அப்படி என்றால் டைனோசர் இப்பொழுது அழிந்து விட்டது. எந்த டைனோசரும் இல்லை. டைனோசர் இருக்கிறது, ட்ரைனோசர் இருந்தது, 4வது அப்படியும் வரிசையாக போகிறார்கள். அந்த காலத்தில் நமக்கு அரியலூரில் அந்த முட்டைகள் கிடைத்தது. கல்லாக மாறிவிட்டது,
பல, ஒன்றல்ல ரெண்டல்ல பல இருந்திருக்கிறது. அது நமக்கு சமீபத்தில் தான் தெரிய வந்தது. அப்படி என்றால் இந்த பகுதியில் அங்கே டைனோசர்கள் வாழ்ந்தது, முட்டை விட்டது என்பது. அப்படி பின்னோக்கி போகும்பொழுது நமக்கு பல அரிய தகவல்கள் கிடைக்கிறது. அந்த சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று சொல்கிறோம். அப்பொழுது வேத காலம் என்பது இல்லை. அதன் பிறகுதான் வேத காலம் எல்லாம். அது மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து இங்கே வந்த ஆரியர்கள் தான் அவர்கள் சொல்லக்கூடிய வேதங்கள், உபநிடதங்கள், மற்ற எல்லா விஷயங்களுமே. ஆனால் இதையெல்லாம் இன்று இந்த வடநாட்டவர்கள் மறைக்க பார்க்கிறார்கள், தவறான தகவல்களை சொல்கிறார்கள். அதுதான் மிக வருத்தமான விஷயம். தமிழ்மொழி 50,000 வருடங்களாக நாம் பேசி வருகிறோம். பல இலக்கியங்கள், இலக்கணம் எல்லாமே இருக்கிறது. கல்வெட்டுகளும் இருக்கிறது, ஓலைச்சுவடிகள் இருக்கிறது. ஆனால் வரலாற்று சான்றுகள் என்று சொல்ல பொழுது நமக்கு இந்த கீழடி நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகம்தான் இருக்கிறது. இந்த தமிழ் எழுத்துக்கள் பல மொழிகளில் இருக்கிறது, கலந்துள்ளது. அதுதான் சிறப்பு. பழைய தமிழ்மொழி இருந்த காலத்திலே கிரேக்கமும் இருந்தது. எகிப்தில் இருக்கக்கூடிய எபிரேய மொழி இருந்தது. சீன மொழி இருந்தது. வேறும் இன்னொரு பழமையான மொழியும் இருந்தது. அதிலெல்லாம் தமிழ் வார்த்தைகள் இருக்கிறது. விக்டர் என்பவர் ஆராய்ச்சி செய்து வேர்ச்சொல் மூலம் கண்டுபிடித்து தமிழ் எழுத்துக்கள், தமிழ் வார்த்தைகள் இந்த மொழிகளிலெல்லாம் இருக்கிறது என்று சொல்லது மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது. தேவநேய பாவாணர் அவரும் ஆராய்ச்சி செய்தார் மொழியை பற்றி. அவர் சொன்னதும் கிட்டத்தட்ட 50,000 வருடம் என்பது. இது பலருக்கும் தெரியாது. எல்லோருமே இந்த நம்முடைய சிலப்பதிகாரம் அது இதை வைத்து கொண்டு தான் ஒரு 2000 வருடங்கள், 2500 வருடங்கள் என்று சொல்கிறார்கள். அது உண்மை அல்ல. அதை சொல்வதற்குத்தான் இந்த பதிவே. நம்முடைய தமிழர்கள் நாகரிகம் மிக பழமையான நாகரிகம். அது கற்காலத்திலிருந்தே நம்முடைய நாகரிகம் தொடங்குகிறது. கற்காலிகம் நாகரிகத்துக்கு பிறகுதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம், அதன் பிறகு கீழடி நாகரிகம், தற்போதைய நம்ம நவீன நாகரிகத்தில் இருக்கிறோம். எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு சரியென்று பட்டால், பிடித்ததாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். எனவே நண்பர்களே, இந்த சீதோஷ்ண நிலை பனி படர்ந்து வருகிறது, பார்த்தால் நன்றாக தெரிகிறது. நல்ல இதனுடைய காலநிலை 29 டிகிரி அருமையாக இருக்கிறது. நல்ல வெயிலும் இல்லை, குளிர்ச்சியும் இல்லை. இந்த கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்கிறது. இதை அனுபவிக்க எல்லோருக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அனுபவியுங்கள். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.